100 பெண்களை நான் தான் எரிச்சேன், நான் மட்டும்தான் புதைச்சேன். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டத்துல தர்மஸ்தலா புனித தளத்துல 1998 இருந்து 2014 வரைக்கும் பட்டியல் இனத்தை சேர்ந்த நான் தான் அந்த இடத்துல துப்புரவு பணியாளரா வேலை செஞ்சேன். இந்தாங்க நான் அந்த இடத்துல வேலை செஞ்சதுக்கான ஐடி கார்டு சொல்லிட்டு சுமார் 100 பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்களை நான் தான் புதைச்சேன், நான் மட்டும்தான் எரிச்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் புகார் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த பெண்களை எல்லாம் அந்த தர்மஸ்தலாவில் இருந்த மேலதிகாரிகள், அதாவது உயர் அதிகாரிகளுடைய கட்டாயத்தின் பேர்லயும் மிரட்டலின் பேர்ல தான் நான் செஞ்சேன். நம்பலையா? இந்தாங்க நான் அப்ப புதைச்ச பெண் சடலத்தினுடைய எலும்பு கூட சான்றுக்கு ஆதாரமாக கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டாரு. இன்னும் சந்தேகம் தீரலையா? 100 பெண்களை புதைச்ச இடத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு சான்றுக்காக. அந்த பெண்களுடைய சடலத்துல இருக்கக்கூடிய எலும்பு கூடுகளை புதைச்ச இடத்துல எடுத்தும் காட்டுறேன்னு சொல்லிட்டு புகார புயலாக மாற்றி இருக்கிறார். சரி, இப்ப வந்து ஏன் சடனா 11 வருஷம் கழிச்சு புகார கொடுக்குறீங்க? மனசாட்சி ஒத்துக்கல, நான் பண்ண வேலையெல்லாம் என்ன குத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுலயும் குறிப்பாக 2010 கலையேறி தர்மஸ்தலாவிலிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து 500 மீட்டர்ல ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன இடத்துல போலீஸும் இருந்தாங்க. அந்த இடத்துல 12 இருந்து 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பள்ளி போகக்கூடிய ஒரு சிறுமி தன்னுடைய உடல்ல காயங்கள்லாம் இருந்துச்சு. கண்டிப்பா அந்த பெண் பிள்ளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார் என நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த பெண் பிள்ளைய பள்ளி பையோட சேர்த்து அந்த பெண் பிள்ளையும் புதைக்க சொல்றாங்க. நானும் புதைச்சிட்டேன். இந்த மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாம என்னுடைய உறவினர் பெண்ணையே என்கிட்ட கொடுத்து புதைக்க சொன்னாங்க. இனி நம்ம குடும்பத்துக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டேட்ல இருந்து தப்பிச்சு பிழைக்கிறதுக்காக இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஓடனேன். ஆனா இவருக்காக வாதாடுற சுப்ரீம் கோர்ட் லாயர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஜூலை 4 எஃப்ஐஆர் பதிவாகிடுச்சு. ஜூலை 11 இந்த நபர் கோர்ட்ல போயிட்டு டைரக்டா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு. ஆனா இதற்கான அடுத்த கட்ட முயற்சியில போலீஸ் ஏன் இன்னும் கூட இறங்கல? அவர் குறைந்தபட்சம் கேட்கறது என்ன தெரியுமா? இதுக்கான சொல்யூஷனை நீங்களே கூட எடுத்திருக்கலாமே. எப்படி தெரியுமா? 100 பொண்ணுங்களை புதைச்ச இடத்தை நான் காட்டுறேன்னு சொல்றாரு. அந்த இடத்தை தோண்டி பாக்குறதுக்கு ஒரு கோடாரி அவர்கிட்ட கொடுத்தாலே அவரே தோண்டி காட்டிடுவாரு. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா யார் யாருன்றது கரெக்டா தெரிஞ்சு போயிடுமே. தொலைஞ்ச மிஸ் ஆன கேஸ் எல்லாமே நீங்க நோண்டி பாத்தீங்கன்னா அதோட மேட்ச் பண்ணி பார்த்தாலே இந்த கேஸ் ஈஸியா முடிஞ்சிருமே. ஆனா ஏன் பண்ணல? இங்க நமக்கு என்ன டவுட்னா, 1998க்கு முன்னாடி 2014க்கு பின்னாடி இதே மாதிரியான துப்புரவு பணியாளர் செய்யக்கூடிய ஒரு நபர் மேலும் இருந்திருப்பாங்களா? இதே மாதிரியான கொலைகள் மேற்கொண்டு நடந்திருக்குமா?